பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, அருமையான காலை வேளையில் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு வேளை இந்த காலை வேளையிலே ஏதாவது ஒரு பயத்தோடு கூட இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தால் கர்த்தர் நிரப்புவாராக. மனுஷனுக்கு பயப்படாதிருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜாவா இருந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை உண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை நான் நடந்து சென்றால் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் நீர் என்னோடு கூட இருக்கும்போது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த நாட்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் நம்மை பாதுகாக்க பராமரிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அதுபோல அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். உலகத்தின் மேலோ உலகத்தில் அழிந்து போகிற ஆஸ்திகள் மேலேயோ அல்ல நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. அவரே நமக்கு ரட்சிப்பும் கன்மலையும் கோட்டையும் எல்லாமானவர். அன்புக்குரியவர்களே, அவரை எல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இந்த நாட்களிலே கர்த்தருடைய சப்தத்துக்கு செவி கொடுப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவர் தாமே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.